சமூகத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பார்வை எப்படி வந்துச்சு, அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சு? why did you choose to be this person? நான் எதுக்காக ஜேர்னலிசம் சூஸ் பண்ணேன்னா, பேசிக்காவே ரைட்டிங் எழுத பிடிக்கும். இப்போ சும்மா இருக்கிற டைம் இல்லாட்டி டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரி எழுதுனா அதெல்லாம் நம்மகிட்ட பேசுற மாதிரி இல்லாட்டி யாரையும் சொல்ல நினைக்கிற அதெல்லாம் சொல்ல தோணும்ல, அந்த மாதிரி சூஸ் பண்ணதான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜேர்னலிசம்ன்ற வார்த்தை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். எப்படின்னா, எங்க இங்கிலீஷ் சார் ஒருத்தர், அவர் வந்து அப்போ கோவிட் டைமா யாரும் அவ்வளவா அதிகமா இருக்க மாட்டாங்க. கிளாஸ்ல வந்து 2 பேராவது உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ அவர் வர்றதா இங்கிலீஷ் எடுக்கிறாரா என்னவும் தெரியாது. ஆனா ஜெய்பீம் படத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு. அதை எதுக்கு பாக்குறீங்க, அதெல்லாம் பாக்காதீங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்ப நான் ஜெய்பீம் படம் பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். இது என் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாது, நான் யார்ட்டையும் சொன்னது இல்ல. அப்போ கேட்டுட்டே இருந்தாரு. ஒன் டைம் நான் கேட்டுட்டேன், என்ன சார் உங்களுக்கு பிடிக்கல, அந்த கேரக்டர் பிடிக்கலையா, என்ன சொல்ல வரீங்க, எதுக்கு அதை பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் எதுவுமே பேசல. அப்போ நீங்க சொல்லணும்ல, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வெளியே தெரியணும்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் பெரிய புரட்சியாளரா வரப்போற அப்படின்னாரு. அன்னையில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு கேட்டா, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போம்லாம் வீட்டுல சின்ன டிவி தான் இருக்குமா, அப்போ வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. அதுல வந்து நியூஸ் ரீடர் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்குமா, அப்போ சொன்னேன். ஆனா என்னோட வாய்ஸ்க்கு கண்டிப்பா நியூஸ் ரீடர் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ சொன்னா, ஜேர்னலிசம் பண்ணலாம் இல்ல நீ அப்படின்ட்டு. அப்பதான் ஜேர்னலிசம் சூஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கேன்.